शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुगं गौडोदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஆதிசங்கர பகவத்பாதரால அருளப்பட்டதான சிவானந்த லகரி அப்படின்ற ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். சிவபக்தி பெருக வேண்டும் என்பதற்காக சிவபக்தி ஒண்ணுதான் மனிதர்களை வேதாந்த மார்க்கத்துல கொண்டு செல்லும் என்ற அபிப்பிராயத்தோட இந்த சிவபக்தியானது சிவபக்தியை பிரதானமாக வைத்து சிவானந்த லகரி அப்படின்னு ஒரு கிரந்தத்தை எழுதினார். சிவன் சிவன் அப்படின்னு சொன்னா வெறும் சிவன் இல்ல, கூட அம்பாளையும் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக மங்கள ஸ்லோகமாக முதல் ஸ்லோகத்தை கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜதபஹ பலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவது மே शिवाभ्याम अस्तोक त्रिभुवन शिवाभ्याम ऋति पुनः भवाभ्यामानंद स्फुरत अनुभवाभ्याम नतिरियम அப்படின்னு ஆரம்பிச்சார். போன தடவை 6 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். கட்டோவா பிண்டோவா அப்படி அனுரபிச்ச தூமோக்னி அச்சலஹ पटोवा तंतुर्वा परिहरति किं घोरशमनं वृता कंडक्षोमं वहसि तरसा तर्कवचसा पदाम्बोजं शम्भोः भज परमसौख्यं व्रजसुधी. தார்க்கிகர்கள் இவர்கள்லாம் என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றார்கள் பாருங்க. மிருத்பிண்டம், கட்டம், அணு, அப்புறம் தூமஹா, அக்னிஹி, பட்டஹா, தந்துஹு, இப்படி எல்லாம் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிக்கிறார்கள். இதெல்லாம் தர்க்கவாதத்தை இதெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் பண்ணி நம்மளுடைய டைமையும் பொழுதையும் இல்லையா வேஸ்ட் பண்றதுல இதுல மோகாஷா அப்படின்னா இதெல்லாம் வேஸ்ட். இந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறார்களே, இதெல்லாம் தொண்டை கிழிக்கிறத தவிர வேற என்ன பலன்? அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம்? சம்புவோட பாதாம்போஜ் சம்போஹோ பாதாம்புஜம் பஜ பரமசௌக்கியம் ரஜ சுதீஹி. ஏ புத்திசாலிகளே, உங்களுடைய உங்களுடைய அந்த புத்தி சக்திய தர்க்கவாதத்துல போய் மடக்கி எதிரியை எப்படி மடக்கலாம், அறிவின் தெரிய நான் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பண்ற நேரத்துல இது எல்லாத்தையும் விட்டுட்டு தன் பொழுதை இழக்காமல் இறைவனுடைய அடியில சரணடையணும் அப்படின்னு போன தடவை ரொம்ப அழகா சொன்னார், நம்ம பார்த்தோம். இந்த தடவை 7வது ஸ்லோகம். மனஸ்தே பாதாப்ஜே நிவசது வசஹா ஸ்தோத்ர பணிதௌ கரௌ சாப்யர்ச்சாயாம் ஸ்ருதிரபி கதா கர்ணன விதௌ தவ தியானே புத்திஹி நயனயுகலம் மூர்த்தி விபவே பரக்ரந்தான் கைர்வா பரமசிவ ஜானே பரமதஹா. என்ன சொல்றார்? இந்த மாதிரி பேஸ்ட் பண்ற டயத்தை உங்களுக்கு பகவான் எதற்காக தெரியுமா இந்த மனசு அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்கார். எதுக்காக தெரியுமா? வாக் சக்தி அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்கார். உங்களுக்கு 2 கைகளை எதற்காக கொடுத்திருக்கார் அப்படின்னு தெரியுமா? உங்களுக்கு 2 காதுகள் எதற்காக படைக்கப்பட்டதுன்னு தெரியுமா? உங்களுக்கு மனசு, புத்தி, அந்த கரணம், பாஹ்ய கரணங்கள் கொடுத்திருக்கார். 5 பாஹ்ய கரணங்கள், 5 கர்மேந்திரியங்கள்,
இல்லையா? 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், இது 2 பாஹ்ய கரணங்கள். மனசு, புத்தி, அகங்காரம், சித்தான அந்த கரணங்கள். இது எல்லாம் உங்களுக்கு எதுக்காக கொடுத்தது தெரியுமோ இல்லையா? பரமசிவனை பஜிப்பதற்காக கொடுத்தது. இதை போய் நீங்க வேற எங்க எல்லாமோ அதை பயன்படுத்தி எப்படி வீணா போய் கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொன்னார் இல்லையா? எப்படி நமக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் இதெல்லாம் இந்த கரணங்களை எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? எப்படி தெரியுமா யூஸ் பண்ணணும்? ஆச்சாரியார் நமக்கு சொல்லி தரார். மனஸ்தே பாதாப்ஜே நிவசது. ஹே பரமசிவ, தவ பாதாப்ஜே பாதாப்ஜே மனஹா நிவசது. ஹே பரமசிவனே, உங்களுடைய பாதார விந்தத்துல தான் இல்லையா மனசானது இருக்க வேண்டும். வச்சஹா தோத்திர பணிதௌ. என்னுடைய வார்த்தைகள், வாக்கானது எப்ப பார்த்தாலும் நமக்கு சிவனுடைய சரித்திரங்களை, சிவனுடைய கதைகளையே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? அதுக்கப்புறம் கரோச்சா அபியர்ச்சாயாம். உங்களுடைய கைகள் 2 இருக்க, அது எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணோம்? அபியர்ச்சாயாம். எப்பொழுதும் பூஜை செய்யறதுலயே தான் உங்களுடைய புத்தியானது இருக்கணும். பகவான் காதை எதுக்கு கொடுத்தார்? பாட்டு கேட்கறதுக்கா இல்லையா? இது ஸ்ருதிரபி கதா கர்ணாம்ர விதௌ கத கர்ண நவிதௌ. பகவானுடைய கதைகளை கேட்கறதுக்காகத்தான் இல்லையா? சிரவணம் பண்றதுக்காகத்தான், கதாசிரவணத்துக்காகத்தான் உங்களுடைய காதானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தவ தியானே புத்திஹி. உங்களுக்கு புத்தி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? சதா சர்வகாலம் சிவ தியானத்துல ஈடுபட வேண்டும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டது. சரி, உங்களுக்கு 2 கண் எதுக்காக? காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு எதுக்காக சொல்றாரு? காண எதுக்கு கண்ணு கொடுத்தாரு? மூர்த்தி விபவே நயன யுகலம் அப்படின்னாரு. மூர்த்தியினுடைய வைபவங்கள் இருக்கு இல்லையா, அதை காண வேண்டும். உற்சவம் எப்படி நடக்கிறது அதை போய் பார்க்கணும். நாளைக்கு நடராஜா அபிஷேகம் இல்லையா, எப்படி நடக்கிறது அதை போய் பார்க்கணும். அதற்காகத்தான் கண்கள் கொடுத்திருக்கார்கள். நயன யுகலம், 2 கண்கள் இல்லையா? யுகலம்னா 2 கண்களை எதுக்காக கொடுத்திருக்காங்க? மூர்த்தி விபவம். அந்த சிவன் எனக்கூடிய மூர்த்தியை பார்க்கறதுலதான் உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். மனஹா தே பாதாப்ஜே நிவசது. வஜஹா ஸ்தோத்திர பணிதௌ நிவசது. கரௌ ச அபியர்ச்சாயாம் நிவசது. சுதிரபி கதா கர்ண விதௌ நிவசது. புத்திஹி தியானே நிவசது. மூர்த்தி விபவே நயன யுகலம் நிவசது. ஈடுபடட்டும் உங்களுடைய மனசு, உங்களுடைய கண்ணு, உங்களுடைய நாக்கு, உங்களுடைய கைகள் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணும்? சிவ தியானத்துலதான் யூஸ் பண்ணும். இப்படி இருக்கும் பொழுது இல்லையா, இப்படி இருக்கும் பொழுது அதப்பரம் பரமதஹா அப்படின்னு முடியுது. அதப்பரம் இல்லையா, இப்படி இருக்கும் பொழுது இதற்கு பிறகு அதப்பரம், இதுக்கு மேல பரகிரந்தான், வேற நூல்களை படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ற கைர்வா ஜானே, இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகும்? ஏன் இப்படி பிற நூல்களை எல்லாம் படித்து அறிவதுன்றது எதுக்காக உங்களுக்கு? ஒரே ஒரு சிவன் இல்லையா, அவரை வச்சுண்டு அந்த சிவ தியானத்திலேயே சதா சர்வ காலமும் இருக்கணும். பகவான் என்ன சொல்றார்? மன்மனா பவ மத்பக்தஹா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தியா ஏவம் ஆத்மானம் மத்பராயணஹா அப்படின்னு 9வது சாப்டர்ல போய் ராஜவித்யா ராஜகுஹ்யத்துல போய் எல்லா சாஸ்திரத்தையும் சொல்லிட்டு இதுக்கு என்ன வழி, எல்லாம் நம்ம எல்லாரும் ஆத்ம ஞானம் வேணும், ஆத்ம ஞானம், சிவஞானம் வேணும், சிவஞானம் வேணும்னு கேட்கிறத அதுக்கு என்ன பண்ணணும்னா மன்மனா பவ, எப்பொழுதும் சதா சர்வகாலம் என்னையே நினைத்து கொண்டிருங்கள். மத் பக்தஹா, என்னையே பக்தி பண்ணி கொண்டிருங்கள். மத்யாகி, நீங்க பண்ணக்கூடிய வழிபாடெல்லாம் எனக்கே இருக்க வேண்டும். எப்பொழுதும் எனக்கு நமஸ்காரம் பண்ணி கொண்டே இருங்க. இப்படி எல்லாம் இருந்தா என்ன தெரியுமா? மாமேவ ஐஷ்யசி, என்னையே நீங்கள் அடைவீர்கள். இது ஆத்மானம் இல்லையா, சத் மத் பராயணஹா. இதை நீங்கள் அறிந்து கொண்டால் என்னையே அடைகிறீர்கள், ஞானியாக ஆகிவிடுகிறீர்கள் அப்படின்னு சொன்னார். சரி, 9வது சாப்டர்ல சொன்னதோட முடிச்சாரா? முடிச்சிருந்தா பரவாயில்ல. 18வது சாப்டர்ல திருப்பியும் எல்லாத்தையும் சம பண்ணி அங்க சொல்லும் பொழுது
அங்க சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு ஒரு பெரிய பிலாசபிய சொல்லுவதற்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, இதை நன்னா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சன்னியாசத்துக்கு போங்க. நீங்க எல்லா தர்மத்தையும் விடுறதுக்கு முன்னாடி ஒரு தர்மம் இருக்கு, இதை ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு. மன்மனா பவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோ பிரியோசிமே. நீ எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறதுனால இந்த சீக்ரெட்டை சொல்றேன் நான் இல்லையா. எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டே இரு. பாக்கி விஷயங்கள் எல்லாம் பாக்கி பரகிரந்தான்னு கைர்வா ஜானே இல்லையா. இப்படி இருக்கும்போது பரமசிவனை தவிர்த்து பாக்கி விஷயங்கள் எல்லாம் ஏன் ஈடுபடுற, அந்த நூலை படிக்கிறேன் இந்த நூலை படிக்கிறேன்னு எதுக்கு வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொன்னார். இதுக்கு ஒப்பாக முகுந்தமாலா அப்படின்னு குலசேகராக எழுதின முகுந்தமாலா ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப பக்தியுக்தமா எழுதப்பட்ட கிரந்தம்னாக்க அந்த பாசுரங்கள் தான் எல்லாம் குலசேகர ஆழ்வார் அவர் எழுதினது. பாணி துவந்த சமர்ச்சயா அச்சுத கதாஹா ஸ்ரோத்ரத்வயம் துவம் ஸ்ருணு. இதே விஷயத்தை அவர் சொன்ன கிருஷ்ணம் லோகயலோச்சனஹா அரே அப்படின்னார். அவர் என்ன சொன்னார், கேசவனுடைய புகழையே பாடணும். கேசவனை தான் பாணி துவந்தம், உங்க கையில இருக்க ரெண்டு கை இருக்கு இல்லையா, அத அச்சுதனை அர்ச்சயிக்கணும். கதா ஸ்ரோத்ரத்வயம் துவம் ஸ்ருணு. பகவானுடைய கதைகளை தான் உங்களுடைய காதானது எப்பொழுதும் கேட்கணும். எப்பொழுதும் கிருஷ்ண விக்கிரத்தை தான் லோகைய லோச்சனத்வயேன இல்லையா, உங்களுடைய ரெண்டு கண்களும் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு தான் இருக்கணும். அது மாத்திரம் ஜிக்ரக்ராணஹா முகுந்த பாத துளசி அப்படின்னா எப்பொழுதும் அந்த துளசியோடைய முகுந்த துளசியோடையே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். கண்கள் எப்போ பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய இப்படி ஒரு கிரந்தங்கள்லாம் இருந்தார். ஜிஹ்வா கீர்த்தய கேசவம். உங்களுடைய நாக்கு எதற்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? கேசவனை கீர்த்தனம் பண்றதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. சேதோ முரரிப்பும் பஜ ஸ்ரீதரம். உங்களுக்கு மைண்டுன்னு ஒண்ணு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? என்ன, மன்மனா பவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு. அதற்காகத்தான் உங்களுக்கு மனசானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயங்களை அவர் எழுதினார் இல்லையா. அதுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆச்சாரியால் என்ன எழுதியிருக்கார், எப்ப பார்த்தாலும் என்னுடைய மனசு சிவபெருமானுடைய திருவடிகள்லயே இருக்கட்டும், என்னுடைய நாக்கு அவரை புகழையே பாடிக்கும். வச்சகா ஸ்தோத்திர பணித்தவ், அவருடைய புகழையே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய கைகள் கரௌச்ச அபியர்ச்சாயாம், என்னுடைய கைகள் பூஜை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்துதிரபி கதா கர்ணன விதௌ, காதுகள் எப்பொழுதுமே உன்னுடைய கதைகளை கேட்க வேண்டும். அது மட்டும் இல்ல, என்னுடைய புத்தியானது தவ தியானே நிவசது அப்படின்னார். அது மாத்திரம் இல்ல, நயன யுகலம் மூர்த்தி விபவே, என்னுடைய கண்கள் எல்லாம் உங்களுடைய திருவுருவத்தை பார்த்த வண்ணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன. இப்படி இருக்கும் பொழுது ஏன் சார் மிக்க நூல் எல்லாம் படிச்சு அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், இங்க என்ன நடக்கிறது அங்க என்ன நடக்கிறது, இதுல எல்லாம் புத்தி எதுக்கு? டிவி பாக்குறது, அங்க பாக்குறது, இங்க பாக்குறது, நியூஸ் பாக்குறது, இதெல்லாம் எதுக்கு? அந்த டைம் இருந்ததுன்னாக்கா சிவபெருமானுடைய பக்தியில செலவழிக்கலாமோ இல்லையோ அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார் இல்லையா. அதனால மனஸ்தே பாதாப்ஜே நிவசது வசஸ்தோத்திர பணிதௌ கரௌச்சாப்யர்ச்சாயாம் ஸ்ருதிரபி கதா கர்ணன விதௌ தவ தியானே புத்திஹி நயன யுகலம் மூர்த்தி விபவே பரகிரந்தான் கைர்வா பரமசிவா ஜானே பரமதஹா அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதினார் இல்லையா. அந்த மிச்ச நூல்கள்லாம் படிச்சு நமக்கு என்ன பண்ணணும், நூல்களின் பயலெல்லாம் பெற்ற நாயகி நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த நேரத்துல சிவபக்தி பண்ணிட்டு இருந்தான்னாக்கா வாழ்க்கைக்கு முக்தியை அடையலாமோ இல்லையோ, சிவஞானத்தை நாடுவது தானே நியாயம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இப்போ 8வது ஸ்லோகம் அதே ஐடியாலதான் எல்லாமே சொல்றார். யதா புத்திஹி சுப்தௌ ரஜதமிதி காச்சாஸ்மணி மணிஹி ஜலே பைஷ்டே க்ஷீரம் பவதி மிருகத்ருஷ்ணாசு சலிலம் ததா தேவ பிராந்த்யா பஜதி பவதன்யம் ஜடஜனஹ
மகாதேவேஷம் துவாம் மனசீச்ச நமத்வா பசுபதே. ஏ மகாதேவா, ஏ பசுபதே, ஏ சிவபெருமானே, எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க? அந்த கியாதிவாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒன்ன இன்னொன்னா பாக்குறது. அத்தஸ்மின் தத் புத்தி, அது இல்லாத இடத்துல அதை போய் பாக்குறது இருக்க, அதுக்கு பேரு தான் பிரமம் அப்படின்னு பேரு. பிரமம்னா என்ன? தத்வதி தத் பிரகாரகமா பாத்தீங்கன்னா அது இருக்கிறத இருக்கும்படியா பார்த்தா அதுக்கு பேர் பிரமா, பிரமாணம், பிரமா. இல்லாதத போய் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? பிரமை அப்படின்னு அர்த்தம். இந்த பிரமையை சொல்லுகிறார். புத்திஹி சுப்தௌ ரஜதமிதி அப்படின்னா, சுப்தௌ ரஜதமிதி புத்திஹி. அங்க கிளிஞ்சல் இருக்கு, அங்க ஊழ்ந்திருக்கிறது சிப்பி, கிளிஞ்சல் இருக்கு. அந்த கிளிஞ்சல் அங்க பளபளன்னு இருக்கு. இவன் என்ன பண்றான்? ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவனுக்கு ஆஹா 1 ரூபாய் நோட்டு மாதிரி இருக்க அப்படின்னு போய் அதை குனிஞ்சு எடுக்கிறான் இல்லையா? அந்த ஆசையில போய் எடுக்கிறான். சுப்தௌ ரஜதம், இது அது வெள்ளி அப்படின்ற ஒரு புத்தி. என்ன அதே மாதிரி காச்சாஷ்மணி மணிஹி, கண்ணாடி மணி இல்லையா? அவன் சும்மா ஏதோ விற்கிறான் ஏமாத்தி இல்லையா? அதை போய் ஏமாந்து அது ஏதோ பயங்கர. நீங்க வெளியூர்லாம் போனீங்கன்னா இங்க பாருங்க முத்து கிடைக்கும், இங்கதான் எங்க ஊர்லதான் உங்களுக்கு இது கிடைக்கும், கோமேதகம் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு துவாரகாலாம் போனீங்கன்னு அவன்லாம் விற்பான். அதெல்லாம் நீங்க இங்க எடுத்துட்டு வந்து நீங்க காமிச்சீங்கன்னா நம்ம தட்டா சார் இதெல்லாம் வெறும் கல்லு சார், இதெல்லாம் கோமேதகம் இல்ல ஒண்ணு அப்படின்னு இல்ல. அது மாதிரி காச்சாஷ் மணினா கண்ணாடி மணியை போய் நிஜ மணின்னு நினைச்சிட்டு ஏமாந்து வாங்குறோம் பாருங்க. என்ன எப்படியெல்லாம் அந்த புத்தியை பாருங்க. மூட ஜனங்கள் அப்படின்னு திட்டுறாரு இவரை. இவர்கள்லாம் என்ன பண்றார்கள்? ஜட ஜனஹா, ஜட ஜனஹான்னார். இந்த ஜடங்கள்லாம் என்ன பண்றதுங்க? புத்திச்சிப்பியை போய் வெள்ளின்ற புத்தியோட பார்க்கிறார்கள். சரி, காச்சாஷ்மணி அந்த கண்ணாடி கண்ணல போய் காசமணியில போய் ரத்தன புத்தி, மணின்ற ரத்தனம் அப்படின்ற புத்தியோட பாக்குறாங்க. சரி, இன்னும் என்ன இந்த தப்பு பண்றான் பாருங்க. பைஷ்டே ஜலே க்ஷீரம் பவதி, அங்க ஒயிட் வாஷ் பண்றதுக்காக சுண்ணாம்பு நல்லா கரைச்சி வச்சிருக்கான். அதை பார்த்தோம்னு எவ்வளோ பால் இருக்கு அப்படின்னா, அவன் வேற யூஸ் பண்ற வார்த்தை பால் அடிக்கிறேன் அப்படின்னுவான். பாலுன்ற வார்த்தையே வேற யூஸ் பண்ணுவான் அவன் இல்லையா? அது அது மாத்திரம் இல்ல இல்லையா? சுண்ணாம்பு போய் பால் அப்படின்னு நினைக்கிறான். அங்க நல்லா அரிசி மாவை கலந்து வச்சிருப்பா இல்லையா ஃப்ரிட்ஜில். இவன் வந்து பார்த்தான், அவன் எதுக்கோ வச்சிருக்காவான்னு. பாலுக்கு எடுத்து டிகாஷன் எடுத்தாரு இவரு. ஒய்ஃபை கேட்காம அதை எடுத்து குடிச்சாரு. சரியா வரலான்னு இவன் எடுத்து குடிச்சது அரிசி மாவு கரைச்சல போய் டிகாஷனோட சேர்த்தா அது எப்படி காஃபி ஆகும் இல்லையா? இப்படி ஜலே பைஷ்டே க்ஷீரம் பவதி இல்லையா? மாவுல கரைச்ச ஜலத்தை போய் பாலு அப்படின்னு நினைக்கிறான். அங்க மிருக திருஷ்ணாசு சலிலம், அந்த மான் இருக்க அசடு, அது என்ன பண்ணும்? பசி தாகத்துல ஓடி வருது. அது ஓடி வரும்போது அது ஹைவேக்கு வரும். ஹைவேல பார்த்தா கொஞ்சம் தூரத்துல பார்த்தா சூரிய வெளியினால அந்த இடத்துல தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். இந்த மான் என்ன பண்ணா, ஆஹா தண்ணி கிடைச்சிருக்கு தாகத்துக்கு அப்படின்னு ஓடி கிட்டக்க போவோம். கிட்டக்க போனா இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் அந்த தண்ணி. அது அப்படியே ஓடி போய் ஏமாறுறது இல்லையா? இந்த காணலை பார்த்து நீருன்னு நினைக்க மிருகத்ரிஷ்ணாசு. இந்த மிருகத்ரிஷ்ணான்னாக்க இந்த மான் தாகத்துக்காக பண்ணக்கூடிய காணல் இருக்கு இல்லையா? அத போய் சலிலம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்சு ஏதோ தண்ணி இருக்க குடிக்கலாமே அப்படின்னு நினைப்பானோ ஒருதான். யார் நினைப்பார்கள்? ஜடஜனஹா இப்படிதான் நினைக்கிறதுங்க. ததா ஏவ பிராந்தியா பஜசி பவதன்யம் ஜடஜனஹா மகாதேவேஷம் துவாம் மனசி சனமத்வா பசுபதே. இந்த ஜட ஜனங்கள்லாம் இருக்காருங்களே, இவர்கள்லாம் என்ன பண்றாங்க? மகாதேவம் துவாம் மனசி, மகாதேவனாக இருக்கக்கூடிய தங்களை மனசுல நமத்வா நினைக்கிறதே கிடையாது. நினைக்காம புத்தி எல்லாம் எங்கேயோ போறது. நமத்வா அது என்னமா மதன்யம் தேவபிராந்தியா பஜதி,
இல்லையா? சிவனை விட வேறான தெய்வங்களை எல்லாம் போய் யாரோ இந்த வார பத்திரிகைகள், ஆன்மீக பத்திரிகைகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? நியூஸ் பேப்பர் எல்லாம் ஆன்மீகம் போட்டான்னாக்கா அதுல ஏதோ நாம சொல்றதுதான் எழுத வேண்டியது. அந்த கோவில், இந்த சாமி, இதெல்லாம் ரொம்ப பெருசு, இந்த சித்தரு, அந்த சித்தரு, இங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க, இப்படின்னு எல்லாத்தையும் போய் நம்பி இந்த ஜனங்கள்லாம் எப்படி போறது பாருங்க. தோதன்யம் உங்களை விட்டுட்டு பரம்பரையா அப்பா தாத்தா எல்லாம் உபாசனை பண்ண தெய்வங்களை எல்லாம் விட்டு புதுசா வந்த தெய்வங்களை எல்லாம் பார்த்து இதுதான் நமக்கு முக்கியம் அளிக்கும், இந்த பிரயோஜனம் இல்லை இந்த தேவதைகள்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு யாரையும் பேரை சொல்ல முடியாது இருக்கு இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய கோவிலுக்கெல்லாம் ஜனங்க போறதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதெல்லாம் 2500 வருஷம் முன்னாடியே ஆச்சாரியார் இதெல்லாம் பார்த்து அப்பவே இந்த அசல் தலங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு தெரியறது இல்லையா? ஜடஜனஹா மகாதேவம் ஈஷம் துவாம் மனசி நமத்வா, உங்களை மனசுல நினைக்காமல் இதுக்கெல்லாம் என்ன பண்றதுங்க அப்படின்னா துவதன்யம் தேவ பிராந்தியா பஜதி. அது எப்படி இருக்குன்னா யதா சுக்தௌ ரஜத புத்திஹி, யதா காச்சாஸ்மணி மணி புத்திஹி, யதா பைஷ்டே ஜலே க்ஷீர புத்திஹி, மிருகத்ருஷ்ணாசு சலில புத்திஹி. இதெல்லாம் எதனால ஏற்பட்டது? பிராந்தியினால ஏற்பட்டது, பிரம. இப்படி இந்த ததா தேவ பிராந்தியா, இப்படி இந்த பிராந்தி இவனுக்கு பழக்கம் ஆயிட்டோம் இல்லையா? அதை என்ன பண்ண சாமி கட்டியா அந்த பிராந்தியானது தொடர்றது. எதோ சாமி நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிறானே தவிர இல்ல இந்த சிவன் இருக்காரே இவரை காப்பாத்துவாரே அப்படின்னு நினைக்க. மகாதேவ மீஷம் உங்களை விட்டு துவாம் மனசி நமத்வா, உங்களை விட்டு விட்டு பசுபதே இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? பவதன்யம் தங்களை விட வேறான ஒரு சாமியை தேவபிராந்தியா பஜதி ஜடஜனஹா. இந்த ஜடஜனங்களை நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சிப்பியில வெள்ளியும், கண்ணாடி மணியில ரத்தன கல்லையும், மாவு கலந்த நீர்ல பாலையும், காணல்ல நீரையும் பார்க்கிற அறிவியலிகள் நீ இல்லாத பிற தெய்வங்களை போய் வணங்குகிறார்களே, ஒரு மனசோட நின்னை வணங்காம இல்லையா, நன்னா உங்களை நினைக்காம பிறரை வணங்குகிறதை பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு ஆச்சாரியார் ரொம்ப வருத்தப்படுறார் இல்லையா? எல்லாருக்கும் பாருங்க அந்த சிவபக்தின்னா என்ன, அந்த அம்பாள் பக்தின்னா என்ன, கிருஷ்ண பக்தின்னா என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது இல்லையா? இவா எதேதோ தெய்வத்தை போய் அதை நமக்கு காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிறார்களே, என்ன பண்றது அப்படின்னு ஆச்சாரியார் அந்த சிவபக்தியினுடைய பெருக்கினால சொல்றார். அதுக்காக மற்ற தேவதைகளை எல்லாம் பண்றான்னு இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பூர்வைகி பூர்வதரம் கிருத்தம்னு பகவான் நமக்கு அறிவுரை கொடுத்திருக்காரு பகவத்கீதையில. நீங்க எதை உபாசனம் பரம்பரையா எந்த தெய்வங்களை எல்லாம் அப்பா தாத்தா அந்த பரம்பரையா உங்க ஆத்துக்கு வரக்கூடிய அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணாதானே அந்த பலன்னு. எதோ புதுசா வர தெய்வங்களை எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு என்னுடைய புத்தி சொல்றது எப்போதுமே தப்பா சொல்லுன்ற அறிவு யாருக்குமே இல்லையே. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவன் புத்தி கரெக்டா டிசிஷன் எடுக்கும், உங்களுடைய புத்தி எல்லாம் தப்பாதான் எடுக்கும். முன்னோர்கள் என்ன வழி போனார்களோ இதெல்லாம் வழியில போனாதான் பழைக்க முடியும். அசம்பிரதாய வித்து சர்வசாஸ்திர விதா அப்படி மூர்க்கவத்து உபக்ஷணீயான்னார் ஆச்சாரியார் இல்லையா? அவர் எவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல சுவாமி, சம்பிரதாயத்துல இல்லாதவர் எது பத்தி பேசினாலும் அது மூர்க்கனை எப்படி நீங்க தள்ளி விடுவீர்களோ அப்படி தள்ளணும்னு சொல்லிவிட்டார். என்ன சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய பூஜை உபாசனை பாடங்கள் இதைத்தான் கேட்க வேண்டும். இதுதான் சிவபக்தியானது. தொன்று தொட்டு எத்தனையோ காலமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சிவபக்தியை விட்டுட்டு அந்நிய பக்தியானது உனக்கு எதுக்குப்பா அப்படின்னு ஆச்சாரியார் ரொம்ப அழகாக கேட்டார் இல்லையா? காலத்துக்கு ஏத்த மாதிரி, இந்த காலத்துக்கும் ஏத்த மாதிரி எழுதியிருக்கார். யதா புத்திஹி சுக்தௌ ரஜதமிதி காச்சாஸ்மணிமணிஹி ஜலே பைஷ்டே க்ஷீரம் பவதி மிருகத்ருஷ்ணாசு சலிலம் ததா. அந்த ததாதான் ரொம்ப முக்கியம். தேவ பிராந்தியா பஜதி பவதன்யம் ஜடஜனஹா மகாதேவேஷம் துவாம் மனசி நமத்வா பசுபதே. ஏ மகாதேவா, ஏ பசுபதே, துவாம் மனசி நமத்வா, உங்களை போய் மனசுல நினைக்காமல் உங்களையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் இல்லையா? அதை நினைக்காமல் பவதன்யம் உன்னை காட்டிலும் வேற ஒரு தேவதையை தேவபிராந்தியா பஜத்தே, தேவதை என்ற பிரமையினால சேவிக்கிறானே அப்படின்னு வருத்தப்பட்டார். அடுத்தது 9வது ஸ்லோகம்.
கபீரே காசாரே விஷதி விஜனே கோர விபினே விஷாலே ஷைலே ந பிரமதி குசுமார்த்தம் ஜடமதிஹி சமப்யேகம் சேதஹ சரஜிசம் சரசிஜ உமாநாதம் சரசிஜ உமாநாத பவதே கேன அவஸ்தாதும் ஜனைஹ ந ஜானாதி கிமஹோ. ஆசாரம் வயசி கதே காம விகாரஹா சுஷ்கே நீரே கக்காசாரஹா அப்படின்னாரு பஜகோவிந்தத்துல. வயசி கதே காம விகார, வயசாயிடுத்து, தண்ணியே இல்ல இல்லையா. ஒரு பெரிய குளம் இருந்தது, ஏரி இருந்தது சார் குளத்துல. இப்ப தண்ணின்றது சுத்தமா இல்லை. இப்ப என்ன பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கான், கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க அங்க இல்லையா. காசாரம் அப்படின்றது இப்ப என்னாச்சு, சுஷ்கே நீரே கக்காசாரஹா. அந்த நீரெல்லாம் சுஷ்கமா போயிடுதுனாக்கா அந்த குளமானது இப்ப என்னாச்சு, கிரவுண்ட் ஆயிடுது இல்லையா. ஆனா காசாரம்னா குளம் அப்படின்னு அர்த்தம். இவன் என்ன பண்றான், கபீரே காசாரே அப்படின்னு. கபீரம் அப்படின்னாக்கா ஆழம். இப்ப ஆழமா இருக்கக்கூடிய குளத்துக்கு போறான். எதுக்குன்னா பூ எடுத்துன்னு வர போறேன் சார், நான் பெருசா பூஜை பண்ண போறேன் சார், பெரிய பூஜை பண்ண போறேன் சார், எல்லாரையும் கூப்பிட்டு விசேஷமா பண்ண போறேன். இந்த மாதிரி பூஜை யாரும் பார்த்துருக்க கூடாது, அப்படி நிறைய பூ எல்லாம் வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இவன் வாங்குறான். கபீரே காசாரே விஜனே கோர விபினே, விபினேன காணனே இல்லையா. விஜனே கோர விபனே, இங்கேருந்து போறான் இல்லையா. கோயம்பேடுக்கு போக வேண்டியது, அங்கேருந்து அங்க சார் இங்கப்பா இங்க எல்லாம் ரொம்ப நல்லா செங்கல்பட்டுல ஒரு இடத்துல கிடைக்கும் சார், அங்கதான் போய் பூ வாங்குவேன். ஆத்து வாசல்லையே வாங்கினாக்கே எவ்வளவு லாபம் போட்டுட்டோம். இதுக்கு செலவழிச்சுட்டு காரை எடுத்துட்டு அங்க போய் வாங்கி எல்லாம் கணக்கு கரெக்டா தான் வரும் இல்லையா. இவன் போய் எங்க போறான், கோர விபனே விபினே, அங்க காட்டுல போய் பரிசீலனை வரலாம் சார், அங்க நிறைய இருக்கு, நம்மளே போய் பரிசீலனை வரலாம் அங்க போய். விஜனே, அங்க ஜனங்களே இருக்காது, ஜனசஞ்சாரமே இல்லாத அந்த பயங்கரமான காட்டுல இல்ல. விஷாலே ஷைலேச்ச, பெரிய மலை ஒண்ணு இருக்கு சார், விஸ்தீர்ணமா இருக்கும். அந்த மலையில போனீங்கன்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் புஷ்பங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு. குசுமார்த்தம் ஜடமதிஹி பிரமதி அப்படின்னாரு. ஜடமதியாக இருக்கக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் மோகித்து ஏமாறுகிறார்கள். கபீரே காசாரே விஜதி விஜனே கோர விபினே விஷாலே ஷைலே ச பிரமதி குசுமார்த்தம் ஜடமதிஹி சமப்யைகம் சேதஸ் சரசிஜம் உமாநாத பவதே சுகேன அவஸ்தாதும் ஜனைஹ ந ஜானாதி கிம் அஹோ அப்படின்னாரு. ஏ உமாநாதா, உமாவுனுடைய ஆத்துக்காரரே, பார்வதியினுடைய பத்தியே, என்ன கபீரே காசாரே, ஆழம் உள்ள இந்த குளத்துல போய் ரொம்ப தன்னுடைய அட்வென்ச்சரஸா போய் ரொம்ப இல்லாத சாகசம் எல்லாம் பண்ணணும்னு அது உள்ள போய் பூக்கள் எல்லாம் பறிக்க போறான். விஜனே கோர பினே, ஜனசஞ்சாரம் இல்லாத பயங்கரமான காடு. விஷாலே ஷைலே, விஸ்தீரமா இருக்கக்கூடிய மலைப்பகுதி, அங்க போறான். எதுக்காகன்னா குசுமார்த்தம், யாரு, இந்த ஜடமதிஹி பிரமதி, இந்த ஜடமதிஹி, இந்த உபாயமே தெரியாத இந்த மூடன் இருக்கானே அவன், வீசதி இதுல எல்லாம் ஈடுபடுகிறான். பிரமதி, இப்படி எல்லாம் போய் டைத்தை வேஸ்ட் பண்ணி சுத்தி கொண்டு இருக்கிறான். இப்போ உமாநாத சேதஸ் சரஜி சமர்ப்பிய ஏகம் சேதஸ் சரசிஜம் சமர்ப்பிய அப்படின்னாரு. ஏக ஒரு தாமரை, சரசிஜம் மனமாகிய இந்த தாமரை இருக்கு இல்லையா, இந்த தாமரை மலரை பவத்தே சமர்ப்பிய, தங்களை வைத்து கொண்டு உங்க மேல வச்சுட்டு இல்லையா. அவர் பகவானை எப்பாவது இந்த பழங்கள்லாம் இருக்கு, ஏன்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி இல்லையா, ததகம் பக்தியா உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹா அப்படின்னு பகவத்கீதை சொன்னார்.
நான் உன்னை வந்து அதிக பூ போட்டு போடுன்னு நான் என்னைக்குப்பா கேட்டேன்? ஒரு பழம் இருக்காதா? ஒரு ஒரு துளசி இலை போட்டா போதுமே. எனக்கு ஒரு வில்வ இலை எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வந்து என் தலையில போட்டா போதுமே. குளத்துல ஒரு ஸ்பூன் ஜலம் இருக்கா? அந்த ஜலத்தை கொண்டா போதும். புஷ்பம் ஒரு பத்திரம், ஒரு புஷ்பம், ஏதோ ஒரு ஆத்துல ஒரு திராட்சை ஒன்னு எடுத்து வைங்க. அதுதான் நான் அவங்களை கேட்டேன். ஆனா நான் கேட்கறது அதெல்லாம் இல்ல. இது கூட எனக்கு வேண்டாம். பக்தியோட போடுங்க. அந்த பக்தியை தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர நீ போடுற பழம் எனக்கு என்ன பிரயோஜனம், நீ போடுற பூனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, எத்கரோஷி, எதை நீங்க பண்றீங்களோ, எதஷ்னாசி, எத் ஜுஹோதி ததாசி, எதெல்லாம் கொடுக்கிறீங்களோ, எத்தத் பஷ்யசி, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? தத்குருஷ்வ மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் பண்ற மாதிரி பக்தியோட கொடுக்கணும். இத ஒன்னத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்னத்துக்கு இப்படி எல்லாம் போய் குளத்துல போய் நீஞ்சி அந்த அள்ளி எல்லாம் பறிச்சு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சேத்துல மாட்டிண்டு ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியால போய் அது ஏதாவது பண்ணி மாட்டிண்டு இல்லையா, அப்புறம் வாழ்க்கையெல்லாம் அழறதுக்கு கோரமான காட்டுக்கு போக வேண்டியது, இன்னும் மலையில போய் படிக்க வேண்டியது எதுக்குப்பா? உங்களுடைய மனசுன்ற ஒரு தாமரை இருக்கு இல்லையா, அந்த மனசுல ஒரு 2 நிமிஷம் ஆத்துல உட்கார்ந்து காத்தால அந்த சிவபெருமான மனசுல நினைங்க. அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்து. சேதகா சரசிஜம், சரசிலிருந்து உண்டானது சரசிஜம், என்னது? தாமரை. அந்த தாமரை அது சேத சரசிஜம், மனமாகிய அந்த தாமரையை பவத்தே, தங்களின் பொருட்டு, பவத்தே அப்படின்னாக்க உங்களுக்காக அப்படின்னு, பவான் பவத்தே சதுர்த்தி, உங்கள் பொருட்டு சமர்ப்பிய சுகேன அவஸ்தாத்தும், அழகாக இங்க உட்கார்ந்து இருக்கிறத விட்டுட்டு இக ஜனஹான ஜானாதி, இது தெரியலையப்பா இவர்களுக்கு, அங்க போறேன் இங்க போறேன் அங்க போறேன் டூர் போறேன் அங்க போய் சிவனை பாக்குறேன் அப்படின்றா. இங்க உங்க ஆத்திலேயே சிவன் இருக்காரு, அவர் போதுமே. அந்த சிவனை வந்து மனசுல நன்னா பக்தியோட பார்த்தான்னாக்க அவரால கொடுக்க முடியாதியா மிச்ச சிவன் எல்லாம் கொடுக்க போறாங்க. நம்ம ஆத்தி சிவனுக்கு இல்லாத பெருமையா இல்லையா? எத்தனையோ வருஷமா வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்பாத்தி சிவனுக்கு இல்லாத ஒரு பவர் பாக்கி சிவனுக்கு எல்லாமா இருக்க போறது. அதை மனசுல வச்சுண்டு அந்த மனசை பக்தியோட அவர் கொடுப்பார்ன்ற நம்பிக்கையில நம்ம ஆத்துல உட்கார்ந்துட்டு அது அவஸ்தாத்தும் இருக்கும் பொழுது இக ஜனஹா ந ஜானாதி, இந்த விஷயங்களை யாரும் புரிந்து கொள்ளுகிறது நான் எங்க போய் சொல்லுவேன்? கிமாஹோ அப்படின்னு. என்ன ஆச்சரியம் பாருங்க, அஹோ ஆச்சரியம். இப்படி இருக்கிறார்களே ஜனங்கள்லாம், ரொம்ப வருத்தமா இருக்க இப்படி எல்லாம் இவர்கள் பண்றதை பார்த்தா அப்படின்னு ஆச்சாரியால் வருது. கபீரே காசாரே பிஷதி விஜனே கோர விபினே விசாலே சைலே ச பிரமதி குசுமார்த்தம் ஜடமதிஹி சமர்ப்ய ஏகம் சேதஹ சரசிஜம் உமாநாத பவதே சுகேன அவஸ்தாத்தும் ஜனைக ந ஜானாதி கமஹோ அப்படின்னார். அடுத்து என்ன சொல்றார்? மனுஷன், தேவர், மலை, கொசு, புழு, பறவை, இப்படி எந்த பிறப்பு வேணாலும் வரட்டும் இல்லையா, எந்த பிறப்பா இருந்தாலும் நம்மளுடைய உள்ளமானது அந்த பகவானுடைய உள்ளத்துல போற மாதிரி அந்த தியானத்துல வைக்கிற மாதிரி ஒரு இருந்தா நான் என்னத்துக்கு கவலை பண்ணோம்? இப்பவே என்னத்துக்கு கவலை? அடுத்த ஜென்மால நான் எப்படி பிறப்பானே, ஒரே ஒரு கவலையை வச்சு எதுவா பிறந்தாலும் சரி அந்த பகவானை நாட வேண்டியதான புத்தி கொடுங்க. இதுதான் நாம பகவான் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றார். நரத்வம் தேவத்வம் நகவன மிருகத்வம் மஷகதா பசுத்வம் கீடத்வம் பவத் விஹகத்வமாதி ஜனனம் சதா த்வத்பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்தலஹரி விஹாராசக்தம் சே ஹிருதயமிஹ கிம் தேன வபுஷா ஹிருதயம் இஹ கிம் தேன வபுஷா. நரத்வம் நரனாக இருக்கும் தன்மை உடையவர்கள் இல்லையா, மனிதனாக இருக்கும் தன்மை உடையவன் தான் ஹியூமனிட்டி. யாருகிட்ட இருக்கோ அவன் தான் ஹியூமன். நாய்த்துவம் யாருக்கிட்ட எதுகிட்ட இருக்கோ அது நாய். பசுத்துவம் எதுகிட்ட இருக்கோ அது பசுத்துவம். இப்படி மனுஷ தன்மை. அப்புறம்
தேவ ஜாதியாக கூடிய தன்மை தேவத்துவம், தேவத்தன்மையை உடையது. நகவன மிருகத்துவம், நகம் அப்படின்னு அர்த்தம் தட் விச் டசன்ட் மூவ், ந கமயதி இல்லையா, அதுக்கு மூவ்மெண்டே கிடையாது, அதுக்கு பேர் நகம் அப்படின்னு பேரு. நகோவா நாகோவான்னு பாமதிக்காரர் இல்லையா, எல்லாம் பொய்யான வார்த்தைகள். நகம்னு பக்கத்துல ஒரு காலை போட்டா அதுக்கு அர்த்தமே வேற இல்லையா, நாகம்னு ஆயிரும். சிங்கம்னு ஒரு அர்த்தம், நாகம்னாக்க சிங்கம்னு ஒரு அர்த்தம், பாம்புன்னு ஒரு அர்த்தம். இப்படி நக வன, வன நக காட்டு, மிருகத்துவம் மலையில காட்டுல இருக்கக்கூடிய அந்த மிருகங்களுடைய தன்மை. அதுக்கப்புறம் மஷகதா இல்லையா, மஸ்கிட்டோஸ், மஷகதா அப்படின்னாக்க கொசுவாக இருப்பது. பசுத்துவம், பசுத்தன்மையோட இருக்கக்கூடியது. கீடத்துவம், கீடத்துவம்னா புழுவாக இருக்கும் தன்மை. விஹகத்வாதி ஜனனம், விஹகம் அப்படின்னாக்க பறவைகள், அது கம் அப்படின்னாக்க ஆகாசத்துல பறக்கக்கூடிய பறவைகள், அதுக்கு பேர் விஹகத்வாதி ஜனனம். பறவை முதலிய பிறப்பாவது இருக்கட்டும், பவத்து எது வேணாலும் எங்களுக்கு இருக்கட்டும். நரத்துவம் பவத்து, தேவத்துவம் வா பவத்து, நகவன மிருகத்துவம் வா பவத்து, மசகதா ஜென்மவா பவத்து, பசுத்துவம் வா பவத்து, கீடத்துவம் வா பவத்து, விஹகத்வாதி ஜனனம் வா பவத்து, இதெல்லாம் இருக்கட்டும். வேண்டியது என்ன? சதா பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்த லகரீம், உங்களுடைய பாதார வித்தத்துல எப்பொழுதும் ஸ்மரணத்திலேயே இருக்கக்கூடியதான அந்த ஆனந்த லகரி, ஆனந்த பெருக்கு இருக்க. அப்படி ஒரு சந்தோஷம் அந்த சிவ பூஜை பண்ற அன்னைக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இல்லையா. அங்க போயிட்டு வந்த பண்ணா நன்னா சிவராத்திரி பூஜை பண்ற அன்னைக்கு வரக்கூடிய சந்தோஷம், பிரதோஷத்துல பண்ணக்கூடிய சந்தோஷம் இருக்க. இந்த சந்தோஷத்துக்கு ஆனந்தத்துக்கு இடையாக ஆகுமா இதெல்லாம் இல்லையா. பாதாப்ஜ, தங்களுடைய பாதம் எனக்கூடிய அப்ஜம், அப்பிலிருந்து உண்டானது எனது தாமரை, தங்கள் பாத தாமரை. பாத அப்ஜ, தங்கள் தாமர பாதையை, பாதார விந்தத்தை ஸ்மரண, அதனால ஸ்மரணம் பண்ணுவதனால உண்டாகின்ற பரமானந்த லகரி, அந்த ஆனந்த பெருக்கு, அந்த வெள்ளமானது. இது விஹார சக்தம், இந்த விளையாட்டுலதான் இந்த விகாரம், இந்த செயல்கள், இந்த செயல்கள்ல தான் ஹாப்பியான, இந்த செயல்கள்ல தான் ஆசக்தம், உங்களுக்கு ஒரு பிடிப்பு ஈடுபாடு இருக்குமா. இப்படி இருந்துச்சுன்னாக்க என்ன, விஹாராசக்தம் சேத் ஹிருதயமிக கிம் தேனவ புஷா, இந்த உலகத்துல அந்த சரீரத்தினால கிம் தேன, அந்த என்ன சரீரம் இருந்தா எனக்கு என்ன சார், அது என்ன கெடுதலை உண்ட போகுது, ஒரு நஷ்டமும் இல்லை இல்லையா. மனுஷனா இருக்கட்டும், தேவனா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும், காட்டு விலங்கா இருக்கட்டும், கொசுவா இருக்கட்டும், பசுவா இருக்கட்டும், புழுவா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், எந்த பிறப்பு வேணாலும் வரட்டும், எனக்கு கவலை இல்லை. எப்பொழுதும் அந்த என்னுடைய ஹிருதயமானது, புத்தியானது பகவானுடைய பாதாப்ஜத்துல தியானத்திலேயே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன்னா, நான் எந்த உடல்ல இருந்தா எனக்கு என்ன, எனக்கு வேண்டியதெல்லாம் சிவபக்தி தான் அப்படின்னு சொல்லி இப்படித்தான் பகவானை நம்ம பிரார்த்தனை பண்ணோம் இல்லையா. அதை பத்தி கவலையே இல்லை. அடுத்த பிறவியில நான் என்ன இருந்தா என்ன, போன பிறவியில நான் என்ன இருந்தா என்ன, இந்த பிறவியில நான் என்னால இல்லையா. ஆகையினால அவர் பகவான் சொன்ன மாதிரி அவர் என்ன சொன்னார், மன்மனா பவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவிஷை சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசி மே அப்படின்னு சொன்னார். அவனுக்கு நீ என்னைத்தான் அடைய போகிற, என்னையே நினைத்து கொண்டிருந்தா நீ என்னை அடைவாய், என்னையே பக்தி பண்ணு கொண்டிருந்தா நீ என்னை அடைவாய், நீ என்னையே வழிபட்டு கொண்டிருந்தால் நீ என்னை அடைவாய், நீ எனக்கு நமஸ்காரம் பண்ணி கொண்டே இருந்தால் நீ என்னை அடைவாய். இதுதான் சத்தியம். இதை தெரிந்துகோ, நீ ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால உனக்கு நான் இதை சொல்றேன் ஹே அர்ஜுனா அப்படின்னு சொன்னார். இதுதான் சார் சீக்ரெட் இல்லையா. எப்பொழுதும் என்ன ஒரு அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனாக பரி உபாசத்தே தேஷாம் நித்யானோ யோகக்ஷேமம் வகாமியம். அவர் என்னை யார் ஒருத்தன் வேற எது மேலே அனன்ய பக்தியாக, அந்நிய பக்தி இல்லாமல் இருக்க, கிமன்யம் யாச்சே, சிவன் இருக்கும் போது நான் எதுக்கு இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும்
அப்படின்ற ஒரு நினைப்பு வேணும் இல்லையா? அவருக்கு சொன்னார் பாரு, தேவபிராந்தியா பவதன்யம் ஜடஜனஹா பஜதி. உங்களை விட்டுட்டு ஜடஜனங்கள்னா வேற ஒருத்தனை போய் நமஸ்காரம் பண்றாங்களே அப்படின்னு அந்த அனன்ய பக்தி இல்லையா? வைஷ்ணவான்ல இந்த அனன்ய பக்தி தான், நம்ம அத்வைத பக்தின்னு நம்ம சொல்றதுதான் அவர்கள் அனன்ய பக்தி அப்படின்னு சொல்றார்கள். பகவான் கிட்ட ஒரு பிடிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அனன்யமாக இருக்கணும், அந்நியத்து மேலேயே இருக்கக்கூடாது. இந்த ஒரே லாயல்ட்டின்னா ஒருத்தர்கிட்ட தான், அந்த பகவான் கிட்டதான், அந்த சிவன் கிட்டதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே. இப்படி அவரையே இருந்து பண்ணா அவரையே அவன் நிச்சயமாக அடைய போகிறான், இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது பட்டுர்வா கேஹிவா யதிரபி அப்படின்னு சொல்ல போறார். பிரம்மச்சாரியா இருந்தா என்ன, கிரகஸ்தனா இருந்தா என்ன, சன்னியாசியாக இருந்தால் என்ன, இதெல்லாம் என்ன பயம்? உங்களுடைய ஹிருதயத்துல சம்பு இருக்கானா, அவதுதான் கணக்கே தவிர நீர் எப்படி இருந்தா எனக்கு என்ன, நீங்க என்ன கிரகஸ்தானா இருந்தா, நீ பெரிய யாஜியா இருந்தா எனக்கு என்ன, பெரிய சன்னியாசி சார்னார். எல்லாரும் அவர் அப்படியே போட்டுருவாங்க, எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க சார், அவ்வளவு பிரக்யாதி சேவைக்கு இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன, எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்ன, சிவபக்தி. அந்த சிவபக்தி இருக்குமே ஆனால் என்ன, அதுதான் அது என்னுடைய வாழ்க்கையை முன்னேறும். பாக்கி பேர்கிட்ட எல்லாம் போய் தெரிஞ்சு அவர் பெரியவர், இவர் பெரியவர், அவர் பெரியவர் இப்படி தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஆக போறது? எனக்கு வேண்டியது என்ன, சிவபக்தி. அந்த சிவபக்தி ஒண்ணு இருந்துருச்சுனாக்க அது போதும் அப்படின்னு சொல்ல போறார். எல்லாம் அருமையான 10 ஸ்லோகங்கள் ஆயிடுத்து. அடுத்த பாகத்தை அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.